2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நடிகர் விஷால் அவர்களே, என்ன இந்த மழையில ஒரே பயோஸ்கோப் படமா ஓட்டுறீங்க? இப்பவும் உங்களால வாய வச்சுட்டுல சும்மாவே இருக்க முடியாதா? தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இயற்றின தீர்மானத்தை விட நீ பெரியாளா? கை காலு உங்களுக்கு செயல் இருந்துச்சா? நம்ம சென்னையில கடந்த 3 நாளாவே கனமழை புயல்னு காரணமா சென்னை முழுசாவே பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெள்ளத்தால பொதுமக்களை தாண்டி திரைப்பிரபலங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை அவங்க சமூக வலைத்தளங்கள வீடியோவாவும் ட்விட்டர்ல போஸ்டாவும் பகிர்ந்துட்டு வராங்க. இந்த சிச்சுவேஷன்ல விஷால் அவர்கள் வீட்டுல தண்ணி வந்துருச்சு, நாங்க எல்லாரும் மாடியில இருக்கோம் அப்படின்னு அவரோட குமுறல்களை வீடியோவா பகிர்ந்திருந்தாரு. இப்போ விஷாலோட அந்த வீடியோக்கு பதிலடி கொடுக்கிற விதமா வீரலட்சுமி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்களே, என்ன இந்த மழையில ஒரே பயோஸ்கோப் படமா ஓட்டுறீங்க? நீங்க கடந்த காலத்துல இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பொருந்தத்தக்காத கருத்துக்களை நீங்க தொடர்ந்து நீங்க பதிவுறீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து அந்த போராட்டங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகளை காவல்துறை எங்க மீது போது அந்த வழக்குகள் எல்லாமே இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்பவும் உங்களால வாய வச்சுட்டுல சும்மாவே இருக்க முடியாதா? மார்க் ஆண்டனி என்ற படத்துடைய இந்தி சென்சார் உரிமைக்காக லஞ்ச பணம் கேட்ட ஒரே காரணத்துக்காக நீங்க புகார் கொடுத்த அடுத்த 24 ஹவர்ஸ்ல மத்திய அரசாங்கம் உங்களை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இயற்றின தீர்மானத்தை விட நீ பெரியாளா? நடிகர் விஷால் அவர்களே, உங்களுக்கு கை காலு உங்களுக்கு செயல் இருந்துச்சா? மூளை உங்களுக்கு செயல் இருந்துச்சா? இல்லை உணவுக்கும் மருத்துவத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா? 6 அடி உயரம் உள்ள ஒரு கதாநாயகனாக நடித்த உங்களுக்கு, அண்ணா நகரில் 2வது மாடியில் வசிக்கிற உங்களுக்கு, ஒரு மழை காலத்தில் உங்களையோ உங்களை பெற்றவர்களையோ பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியலன்னா, குடிசை வாழ் பகுதியில் வாழ்கின்ற நடுத்தர மக்கள் இந்த பேரிடர் காலத்தில் அவங்களுடைய நிலைமை என்ன கொஞ்சமாச்சும் எல்லாம் நீங்கள் சிந்திச்சே பார்க்க மாட்டீங்களா? ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு தாய் போல காத்து நிற்குது இந்த பேரிடர் காலத்தில். சகோதரர் நடிகர் சூர்யா அவர்களும் கார்த்திக் அவர்களும் மழை வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச 10 லட்ச ரூபா நிவாரண நிதி உதவி கொடுத்து அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. நீங்கள் உதவி செய்யலாம் கூட உபத்திரம் செய்யாமல் வாய முடியும் சும்மா இருந்தால் போதுமானது. எல்லோருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது பெய்கிற மழைனால, இந்த புயல்னால முதல்ல நடக்கிற விஷயம் கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் தெருவில். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கிறேன். என் வீட்லேயே ஒரு அடிக்கு வீட்டுக்குள்ளார போந்துடுச்சு. ஸோ அண்ணா நகர்லேயே இந்த கதினா அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே லோலைங் ஏரியாஸில் என்ன கதின்ட்டு. இது 2015 நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சோம். இது 8 வருஷம் கழிச்சு அதை விட மோசமான நிலைமையில இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்கே இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நியமிக்கிறதா கிரேட்டர் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் அறிவிச்சாங்க. அது எங்கிட்டு ஆரம்பித்தாங்க, எங்கிட்டு முடித்தாங்க, எங்கே தொடங்கினாங்கன்னு தெரியல. இது ஒரு விண்ணப்பம் தான், ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா நான் ஒரு ஓட்டர்ன்றது வகையில் நான் கேட்குறேன், ஒரு நடிகனாக கேட்கல. ஆனால் எல்லா சென்னை தொகுதி எம்எல்ஏஸ் மட்டும் தயவு செஞ்சு வெளியில் நீங்கள் இது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுமக்கள் சேவை செய்து விட்டுருங்க. அது அவங்க பார்த்து அவங்க பண்ணிடுவாங்க. எம்எல்ஏஸாக அந்தந்த தொகுதி எம்எல்ஏஸாக நீங்கள் உங்கள் தொகுதியை வெளில நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இல்லைனா இருட்டில் அவங்கவுங்க குழந்தைங்கள் வச்சுருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. என் வீட்டிலே சீனியர் சிட்டிசன்ஸ் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. அண்ணா நகரில் ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ளார எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. இது இட்ஸ் நாட் a political or any kind of remark against anything. It's just a remark against the same problem, water logging. இது ஒரு சின்ன மழைனாலே டி நகரில் தண்ணி தேங்கும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கிட்டு இருக்குன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது தயவு செஞ்சு இதுக்கு என்ன இம்மீடியட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி இப்போ வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு. தயவு செஞ்சு ப்ளீஸ், we are looking forward not just for citizens but also the government who is important. ஏன்னா டேக்ஸ் கட்டுறோம், எதுக்காக டேக்ஸ் கட்டுறோம்னு தயவு செஞ்சு கேட்க வச்சிடாதீங்க. எதுக்காக வந்து யாருமே வந்து தொகுதி பக்கம் இந்த விஷயத்துக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து முகம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.